Hello students, welcome to Hiva Max 12th Standard Business Max Chapter 3 examples in the video. Example 3.27. The demand function of a commodity is y is equal to 36 minus x square. demand function கொடுத்திருக்காங்க. Find the consumer surplus for y not is equal to 11. So demand function கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் எப்பவுமே இது p is equal to கொடுப்பாங்க, இங்க y is equal to கொடுத்துருக்காங்க. பட் அது டிமாண்ட் ஃபங்க்ஷன்றனால சேம் நீங்க ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. p நாட்டுக்கு பதிலா y நாட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 36 minus x square. இப்போ இதுதான் f of x, சரியா? அண்ட் y நாட்டும் கொடுத்துட்டாங்க 11. ஸோ ஃபர்ஸ்ட் y நாட் கொடுத்துட்டா x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 11 is equal to 36 minus x square minus x square inside வந்துடும். 36 plus 11 inside போனா minus 11 which is equal to 25. அப்ப x square is equal to 25 னா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும், ரைட்டா? இப்ப x நாட் கண்டுபிடிச்சிட்டோம், y நாட் வச்சுட்டு x நாட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைரக்டா கன்சியூமர் சர்ப்ளஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to x f of x into dx minus x naught into p naught வரும். இங்க y இருக்கிறனால y naught எழுதியிருக்கோம், சரியா? which is equal to 0 to x ஓட வேல்யூ என்ன இப்போ கண்டுபிடிச்சோம் 5. f of xன்றது நம்ம ஃபங்க்ஷன் 36 minus x square into dx minus x naught ஓட வேல்யூ 5, y naught ஓட வேல்யூ 11. நெக்ஸ்ட் லைன்ல ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணலாம். 36 இருந்தா 36x minus x cube square na cube by 3, upper limit 5, lower limit 0, minus 55, ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல upper limit 5 lower limit 0 substitute பண்ணலாம். 36 into 5 minus 5 cube by 3 minus 0 வந்து ரெண்டுத்துக்குமே 0 ஆயிடும், minus 55 இருக்கும். 5 6 are 30, balance 3, 15, 180 minus 125 by 3 minus 55. இப்போ 180ல இருந்து 55 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 180ல இருந்து 55 5 கிடைக்கும். இது 7னா 2 125. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணாலும் 125 தான். நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 125 மைனஸ் 125 by 3. இப்போ 3 இருக்குன்னா இங்கேயும் 3 வரணும். 375. 375 minus 125 by 3. Again 250 by 3 தான் கிடைக்கும். யூனிட்ஸ்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இதுதான் கன்சூமர் சர்ப்ளஸோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.28. Find the producer surplus. அங்க கன்சூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சு அங்க ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் defined by the supply curve. Supply curve என்ன? g of x is equal to 4x plus 8 when x naught is equal to 5. x naught அவங்க கொடுத்துட்டாங்க, ஸோ நம்ம p naught என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். x naught கொடுத்துட்டாங்க, அதை வச்சுட்டு p naught என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், சரியா? கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் g of x is equal to 4x plus 8 and x naught is equal to 5. இப்போ எனக்கு p naught வேணும்னா 4 into x naught இடத்துல 5 plus 8. 20 plus 8 28. இது p naught ஓட வேல்யூ, கரெக்டா? இப்போ எனக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வேணும்னா p naught x naught minus integration of 0 to x naught g of x into dx எடுத்தா போதும். p naught ஓட வேல்யூ 28, x naught ஓட வேல்யூ 5 minus 0 to 5. g of x என்ன ஃபங்க்ஷன்? 4x plus 8 into dx. 8 5s are 40, so 140 minus இது ரெண்டுத்துலயும் 4 காமன் நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ 0 to 5 வெறும் x plus 2 தான் இருக்கும். 4 வெளியே வந்துருச்சு, 4 2s are 8 into dx மட்டும்தான் இருக்கும். ஸோ 140 minus 4 into x na x square by 2. 2 na 2 times of x. Upper limit 5, lower limit 0. So next line இந்த bracket remove பண்ணிடலாம். 140 minus 4, upper limit 5.
5 square by 2 plus 2 times of 5. Lower limit எல்லாமே 0 ஆயிடும். சரியா? So 140 minus 4, 25 by 2 plus 10. LCM எடுக்கணுமா? 2 times are 20. Next lineல 140 minus 4, 25 by 2 இருந்தது plus 10 இருந்தது. நான் இன்னொரு வாட்டி எழுதுறேன். அப்போ 140 minus 4, 2 times 20, அப்போ 45 by 2 கிடைக்கும். 2 1 time, 2 2 time. அப்போ 140 minus 90 பண்ணோம்னா பேலன்ஸ் நமக்கு 50 கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் 50 யூனிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்மையில இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.29. The demand and supply of a commodity are demand function எவ்வளோ 18 minus 2x minus x square and supply function எவ்வளோ 2x minus 3. Find the consumer surplus and producer surplus at equilibrium price. So தனித்தனியா கண்டுபிடிச்சது இப்போ சேர்த்து கண்டுபிடிக்க போறோம். ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே இதை ரெண்டை ஈக்குவல் பண்ணிட்டு எக்ஸ் நாட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். டிமாண்ட் ஃபங்க்ஷன் 18 minus 2x minus x square. Supply function வந்து 2x minus 3. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? at equilibrium price. At equilibrium price demand functionும் supply functionும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? So 18 minus 2x minus x square is equal to 2x minus 3. இப்போ இந்த x square இருக்கு பாத்தீங்களா? இந்த x square பாசிட்டிவா வேணும் எனக்கு. அப்ப இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போறேன். மைனஸ் பிளஸ் ஆயிடும், மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் மைனஸ் ஆயிடும். இந்த பக்கம் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் 2x 2x 4x minus 18 minus 3 ரெண்டத்தையும் ஆட் பண்ணும். minus 21 equal to 0. இப்போ 21 ரெண்டா பிரிக்கணும், 4 வரணும்னா 7 3s தான் வரும். இங்க பிளஸ் இருக்குன்னா பெரிய நம்பர் பிளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 7 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸோட வேல்யூ பிளஸ் 7னா மைனஸ் 7ஆ மாறிடும், எக்ஸ் மைனஸ் 3னா எக்ஸ் பிளஸ் 3ன்னு மாறிடும். ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க முடியாது. அப்ப எக்ஸ் நாட்டோட வேல்யூ 3 எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலா எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ பி நாட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கன்சியூமர் சர்ப்ளஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பி நாட் கண்டுபிடிச்சிடலாம். 18 மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் வரும், அதுக்கு 2 இன்டூ 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும், அப்போ 3 ஸ்கொயர் which is equal to 18 minus 6 minus 9. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆன்சர் 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் செய்யலாம். 0 to x f of x into dx. இங்க வந்து செகண்டா p நாட் x நாட் வரும் கன்சியூமர் சர்ப்ளஸ்ல. சரிங்களா? இப்போ 0 to x ஓட வேல்யூ என்னது? 3. f of x என்னது? 18 minus 2x minus x square into dx. p நாட் into x நாட், p நாட் வேல்யூ 3, x நாட்டோட வேல்யூ 3, ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? நெக்ஸ்ட் இது ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணா 18னா 18x minus 2x இருக்குன்னா x square by 2, x square இருக்குன்னா x cube by 3. upper limit 3, lower limit 0 minus 9. இப்போ நெக்ஸ்ட் 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்புறம் 0. upper limit minus lower limit 18 into 3 minus 2 times of 3 square by 2, 2 2 cancel பண்ணிடலாம். 3 cube by 3 minus 9 minus 0 எல்லாமே 0 ஆயிடும். ஸோ நான் அது எழுதல. மைனஸ் 0 எழுதணும்னா எழுதுங்க, இல்லைன்னா இன்னொரு லைன் வரும் அவ்வளவுதான். இந்த 3 ரெண்டு வாட்டி மாறிடும், ஏன்னா 3 கியூப் ஒரு 3 கேன்சல் பண்ணிட்டு 2ன்னு மாத்தி எழுதிக்கிறேன். 18 into 3 8 3s are 24, balance 2 54 minus 9 minus 9 minus 9 9 3s are 27. 54ல இருந்து 27 தான் ஆன்சர். 27 யூனிட்ஸ். இதுதான் சிஎஸ் ஓட வேல்யூ. அடுத்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்க போறோம். PS is equal to x நாட் p நாட் ஃபர்ஸ்ட் எழுதணும், minus 0 to x
g of x into dx. x naught value 3, p naught value 3, minus 0 to limit to 3 தான். இங்க function மட்டும் மாறும் 2x minus 3 into dx. 3 3s are 9, minus integrate பண்ணலாம் 2x, so x square by 2, minus 3 இருக்கு 3x. upper limit 3, lower limit 0. so 9 minus இது ரெண்டும் cancel பண்ணிடலாம். முதல்ல 3 square minus 3 into 3, minus எல்லாமே 0 தான், so minus 0. இப்போ next line எப்படி மாறும்? 9 minus 3 square 9 minus 3 3s are 9. இது ரெண்டுமே cancel ஆயிடும், ரைட்டா? இது ரெண்டும் cancel ஆனா நமக்கு 9 மட்டும் தான் வரும். so 9 units அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து producer surplus ஓட value. statement last எழுதிருக்கேன். the consumer surplus is 27 units. the producer surplus is 9 units அப்படின்னு எழுதிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்ம எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.